நேராக டாபிக் போயிடலாம். இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டினுடைய நிலவரத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஷேர் மார்க்கெட்டு நிலவரம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷமாகவே அவங்க எஃப்ஐஐஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்று கொண்டு இருக்கிறார்கள். எப்போ ஆல் டைம் ஹை நம்மளுக்கு போச்சோ அதிலிருந்தே அவங்க விற்க தொடங்கி விட்டார்கள். இடையில் ஒரு 3 நாள் 4 நாள் வாங்குவாங்க. அதோடு சரி, அவங்க விற்பது ஒன்றே நோக்கமாக விற்று கொண்டு இருக்கிறார்கள். இதனால்தான் நிஃப்டி 50யை பொறுத்தவரை ஸ்டேபிளாக இருக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அமெரிக்க அதிபர் தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதனாலும் மார்க்கெட்டு இறங்குகிறது. கொஞ்சம் மார்க்கெட்டு ஏறுமுகமாக போச்சுன்னா உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு நம்ம மார்க்கெட்டை காலி பண்ணுவது அவருடைய நோக்கமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தா நம்மகிட்ட பலிக்காது. இந்திய நாட்டை பொறுத்தவரை அது வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார நாடாக இருக்கிறது. எந்த சக்தியாலும் அதை அந்த நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை தடுக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா நிஃப்டி 50யை பொறுத்தவரை மேல் நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் ஒரு குட் நியூஸு, ஒரு பொருளாதார நிபுணர் மார்க்கு மோபியஸ் அப்படிங்கிறவர் சென்செக்ஸ் வந்து ஒரு வருடத்திற்குள் 1,00,000 பாயிண்ட்டை கிராஸ் செய்துவிட என்று கூறுகிறார். இது ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம ஒரு குட் நியூஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே இது வரைக்கும் பலித்து கொண்டு இருக்கிறது. எனவே அது பலிக்கணும்ன்ட்டு எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக்குவோம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம ஏற்ற இறக்கங்களுக்கு பயப்படவே கூடாது. நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களாக தேர்ந்தெடுத்து 1, 2, 3ன்னு சிறிய சிறிய குவான்டிட்டியாக வாங்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபார்முலா. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாதது உங்கள் விருப்பம் தான். இது கம்ப்ளீட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். ஷேர் மார்க்கெட்டில் உள்ள விவரங்களை உங்களுக்கு தரோம். முடிவு எடுக்கிறது உங்களுடைய விருப்பம்தான். அதே சமயத்தில் நம்ம காசு வாங்கி கொண்டு எந்த ஒரு ஷேரையும் வாங்க நாம் ரெக்கமெண்ட் செய்வதில்லை. அதே சமயத்தில் பெய்டு ப்ரொமோஷனோ அல்லது ஒரு டெலிகிராம் சேனலோ எதுவும் செய்வதில்லை. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை தகவல்களை நாம் சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக பயன்படுத்தி நீங்கள் முடிவெடுத்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்டு எந்தெந்த ஷேரில் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் முடிவெடுத்து தான் பண்ணணும். எப்பயுமே ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா நாம் விளம்பரங்களையோ அல்லது மற்றவர்கள் கூறுவதையே கேட்கக்கூடாது. எப்படி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் திங்க் பண்ணணும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ ஒவ்வொரு ஷேர்னுடைய நியூஸையும் பார்ப்போம். டாக்டர் ரெட்டினுடைய நியூஸ் பார்ப்போம். அது ஒரு குட் நியூஸு. டாக்டர் ரெட்டி அண்டு ஹெட்டோரா லேப்ஸ் 2 நிறுவனங்களும் சேர்ந்து ஹெச்ஐவி ட்ரக்கை வந்து $40 2007 விற்பதற்கு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இது டாக்டர் ரெட்டிக்கு ஒரு குட் நியூஸு. அதே சமயத்தில் அதனுடைய செக்டார் பி வந்து 39.26 இருக்கிறது. ஆனால் அதனுடைய ஷேர்னுடைய பி பார்த்தீங்கன்னா 18.73. இது ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்குது. அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறது தான். அதே சமயத்தில் நெஸ்ட்லே இந்தியா அப்படிங்கிற ஷேர்னுடைய நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இதை வந்து ஹெச்எஸ்பிசி நிறுவனம் வந்து பை ரேட்டு கொடுத்துள்ளார்கள். இதை வாங்கலாம் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டார்கெட் ப்ரைஸ் வந்து 1270க்கு செல்லும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது 3வதாக HUL இந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட். இந்த ஷேர்னுடைய ரிசல்ட் டேட் வந்து 23/10/2025 ஆக அறிவித்துள்ளார்கள். இந்த டேட்டில் வந்து டிவிடெண்ட்டும் அறிவிக்க உள்ளார்கள். HUL பொறுத்தவரை டீமெர்ஜர் செய்ய போகிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐஸ்கிரீம் ப்ராடக்ட்ஸை தனியாக பிரிக்கிறாங்க. அது இன்னும் ரெக்கார்ட் டேட் அறிவிக்கலை. அறிவிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸு. சிட்டி நிறுவனம் இதுக்கு பை கால் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பை ரேட்டு இப்போலேருந்து வாங்கலாம் என்று கூறியிருக்கார்கள். இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1050 நிர்ணயம் செய்துள்ளார்கள். இதை அதனால் ப்ளீஸ் கன்சிடர். அதுக்கு அடுத்தது ஐசிஐசி பேங்க்குக்கு இன்வெஸ்டெக் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பை ரேட்டு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் வந்து 1745 நிர்ணயம் செய்துள்ளார்கள்.
அதுக்கு அடுத்தது டாடா ஸ்டீலுக்கு ஒரு நற்செய்தி. இது 52 வீக்ஸ் ஐய தாண்டும், கிராஸ் செய்ய வாய்ப்புள்ளது என நிபுணர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. இது ஏன்னா சைனாவில் ஸ்டீல் ப்ரொடக்ஷனுக்கு அந்த நாட்டில் நிறைய லாஸ் ஆகிறதுனால நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கார்கள். அதனால் இறக்குமதி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்ம ஏற்றுமதி செய்யணும்னா ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் நம்ம அதிகப்படுத்தணும். இதனால் நிறைய லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய வாய்ப்பு இருக்குது. 52 வீக்ஸ் ஐயா கட் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். அதற்கடுத்து டாடா மோட்டார்ஸ் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது டாடா மோட்டார்ஸினுடைய JLR பிரிவில் சைபர் அட்டாக் நடந்துள்ளது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இது ஒரு இன்டர்நெட் அட்டாக்கு. இதனால் டாட்டாலாம் ஷட்டவுன் ஆயிடுச்சு. இது சிஸ்டம் ரெக்கவர் ஆகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இதெல்லாம் சரியாயிடும். மறுபடியும் டாடா மோட்டார்ஸு ஷேர் ஏறிவிடும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. அதனால் இது குறைய 1, 2, 3ன்னு கன்சிடர் பண்ணுங்க. நானும் 1, 2, 3ன்னு வாங்கி கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் முடிவெடுங்க. அதுக்கடுத்தது TCS 52 வீக்ஸ் லோவை டச் பண்ணியிருக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் தெரியும். இந்த ப்ரைஸ் அருமையான ரேட்டு. நானும் 1, 2, 3ன்னு வாங்கிட்டு இருக்கேன். இது 52 வீக்ஸ் லோவில் இருக்குது. அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 4.1% டிவிடெண்ட் ஈல்டு நம்மளுக்கு லாபமாக கொடுக்குறாங்க. அதனால் இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டும் ஏறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதாவது NSE அறிவிச்சிருக்கு. இன்வெஸ்டர் பேஸ் 12 கோடியாக அதிகரித்து உள்ளது என்று தகவல் கொடுத்துருக்காங்க. இது 2000 to 2021 4 கோடியாக இருந்திருக்குது. 2021 to 2022 8 கோடியாக இருந்திருக்குது. 2023 to 2024 10 கோடியாக இருந்திருக்கு. 2024 2025 12 கோடியாக இது அதிகரிச்சிருக்குது. இது ஷேர் மார்க்கெட்டு ஒரு குட் நியூஸ்னு NSE அறிவித்துள்ளது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இதுக்கு 5 ஸ்டார் ரேட்டு கொடுத்துள்ளார்கள். இது ஒரு குட் நியூஸாக பார்க்கப்படுகிறது. மாருதி சுசுகி நிறுவனத்தை பார்த்தீங்களா, கடந்த 4 நாட்களாக 80,000 வாகனங்களை விற்றுள்ளார்கள். இது GST குறைஞ்சுள்ளதுனால மாருதி நிறுவனம் இந்த அளவுக்கு விற்றுள்ளார்கள். அதனால் இதனுடைய ரெவன்யூ அண்டு நெட் ப்ராஃபிட் ஏறும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்னால நீங்கள் பார்த்து முடிவெடுங்க. ஷேர் மார்க்கெட்டினுடைய அப்டேட்ஸை அப்பப்போ உங்களுக்கு அளித்து வருகிறேன். நீங்கள் பார்த்து முடிவு எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணுங்கிறது தான் நம்ம நோக்கம். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டைம் இருக்கும்போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள். உங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க. உங்கள் மனதை வலிமைப்படுத்தினால் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் சேரும். அதை பற்றியான வீடியோக்கள் நிறையா புக்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி புக்ஸ் எல்லாம் படித்து அதனுடைய இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸுகளை கொடுத்துள்ளேன். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலம் நீங்கள் மனது வலிமைப்படும். அதே சமயத்தில் பணத்தை எப்படி சேமிக்கிறது, மாத வருமானத்தை எப்படி பெருக்குவது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பல வீடியோக்கள் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு பாசிட்டிவான ஸ்லோகங்களை அமைச்சு எப்படி உள் மனசில் கூறுவது, அதன் மூலம் எப்படி உங்களுக்கு பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நிறையா வீடியோக்கள் கொடுத்துருக்கேன். உடல் நலத்தை பேணுவதற்கும் வீடியோக்கள் கொடுத்துருக்கேன். அதனால் அதெல்லாம் நீங்கள் டைம் இருக்கும் போதெல்லாம் பாருங்கள். பார்த்து எல்லா செல்வங்களையும் நீங்கள் பெறணுங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.